அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிரியாணி ஃபேமிலி. இன்றைக்கி மக்காச்சோளம் வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் மக்காச்சோளம் வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்த அந்த மக்காச்சோளம் எல்லாமே நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மசாலா எல்லாமே அந்த கார்னில் ஒட்டுற மாதிரி நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த கார்னில் இந்த மசாலா ஒரு கோட்டிங் ஆகணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அதெல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். அடுத்த பேட்சையும் நான் போட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதுவும் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா கார்னுமே நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.